வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம். வணக்கம். தமிழ்நாடு அகில உலக மகளிர் ஜோதிடரணி பேரவை சேவா அறக்கட்டளை நிறுவனர் ஜோதிடத்தாய் ஜோதிட கலையரசி KS கிருஷ்ணாணி அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு இன்றைய பதிவாக ஜோதிடமும் ஆன்மீகமும். ஜோதிடம் உயிர் போன்றது, ஆன்மீகம் உடல் போன்றது. இரண்டிற்கும் பிரபஞ்ச சக்திக்கும் நிறைய தொடர்புகள் உண்டு. எதையும் தவிர்க்க முடியாத பிரச்சனைகளையும் இந்த பிரபஞ்சத்தால் தீர்க்க முடியும். பிரபஞ்சம் பஞ்ச அங்கங்கள்: வான், வழி, அனல், நீர், காற்று. இதன் அடிப்படையில் இன்று நாம் ஆன்மீகம், மீனாட்சி அம்மனின் கோவில் பற்றிய சில சூட்சம தகவல்கள். மீனாட்சி அம்மனின் மற்றொரு பெயர் அங்கையர்கண்ணி. மீனாட்சி அம்மன் கோயிலில் எல்லாம் இவற்றை நாம் தெரிந்து கொள்ளலாம். மீனாட்சி அம்மனின் அப்பா அம்மா மலையத்தூசன் காஞ்சன மாலை. மீனாட்சி அம்மனின் சிலை மரகத கல்லினால் ஆனது. மீனாட்சி அம்மன் வலது கையில் கிளி வைத்திருப்பார். மீனாட்சி அம்மன் கோவிலில் குளத்தின் பெயர் ஒற்றாமரை குளம். மீனாட்சி அம்மன் கோவில் விமானத்தின் பெயர் இந்திர விமானம். பஞ்ச சபைகளில் மீனாட்சி அம்மன் கோவிலில் உள்ள சபையின் பெயர் வெள்ளியம்பல சபை. மீனாட்சி அம்மன் கோயில் கால் மாறி நடனமாடியவர் நடராஜ பெருமாள். மீனாட்சி அம்மன் கோவிலில் உள்ள மிகப்பெரிய விநாயகர் முக்குருணி விநாயகர். மதுரையில் சிவபெருமானுக்கு தொண்டு செய்த நாயன்மார்களில் மூர்த்தி நாயன்மார் மதுரையில் பிறந்தவர். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என வாதிட்ட கூறியவர் நக்கீரர். அவரும் மதுரையில் பிறந்தவர். மீனாட்சி அம்மன் கோவில் உள்ள கோபுரங்கள் 14 கோபுரங்கள். மீனாட்சி அம்மன் கோயில் மிக உயரமான தெற்கு கோபுரம் ஆகும். மீனாட்சி அம்மன் கோவிலில் உள்ள புகழ்பெற்ற மண்டபம் ஆயிரங்கால் மண்டபம். நவக்கிரக ஸ்தலங்களில் மீனாட்சி அம்மன் கோயில் புதன் ஸ்தலமாகும். மீனாட்சி குங்குமத்தில் காந்தம் இருக்கும், வசிய சக்தி இருப்பதாக கூறப்படுகிறது. உலகத்திலேயே சதுரமான 4 மூலைகளையும் சதுரமான வடிவமைத்து சதுர வடிவத்தில் அமைந்துள்ள ஒரே திருக்கோயில் என்பது எங்கு சென்றாலும் சதுரமாக காணப்படும். இந்த சதுரமாக அமைந்த திருக்கோவில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலே ஆகும். இங்கு தாயாரின் ஆட்சிதான் மிகவும் பலமாக உள்ளது. இங்கு நாம் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கஷ்டமாக இருந்தாலும் சரி, ஒரு பெண் அன்று அரசாளும் யோகம் என கூறக்கூடிய அந்த ஆதிக்கத்தையே உள்வாங்கிய தாய் மீனாட்சி அம்மையார். அவருடைய சக்தி சுரூபம் ஆணுக்கு ஆணாகவும் பெண்ணுக்கு பெண்ணாகவும் தனது வலது காலை மேல் வைத்து மிகுந்த சக்தியுடன் அமர்ந்து காணப்படுகின்றார். பெண் ஆதிக்கத்தில் இருக்கும் சக்திகளுக்கு மிகுந்த பலன்கள் உண்டு என்றாலும் கால் ஆணுக்கு நிகரானவள் என காணப்படும் நமது சிவபெருமானின் தாயாராகிய பார்வதி தாயாரின் அம்சம் பெற்ற காந்தியில் வாழும் காமாட்சி, மதுரையில் வாழும் மீனாட்சி, காசியில் வாழும் விஷாலாட்சி மூவரும் முப்பெரும் தேவியர் தாயின் அவதாரங்கள். இங்கு தெய்வீக சக்திகள் நிறைய நிரம்பி பாசிட்டிவ் எனர்ஜி கோவிலில் அதிகமாக இருக்கும். எவ்வளவு பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய தடைகளாக இருந்தாலும் இங்கு சென்று நாம் பொற்றாமரை குளத்தில் வணங்கி அனைத்து தெய்வங்களையும் வணங்கி வர, அங்கு உள்ள அனைத்து தெய்வங்களின் ஆசீர்வாதங்களை பெறும் பொழுது அதில் உள்ள பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமது உடம்பில் படும் பொழுது சகல சம்பத்துக்களும் நமக்கு நோய் நொடிகளிலிருந்து விலகி நாம் படும் கஷ்டங்கள் அனைத்தும் விலகி புதிய பொலிவுடன் நல்ல முன்னேற்றத்தை அடைவோம் என்பதில் துளியேனும் ஐயமில்லை. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்று அனைத்து தெய்வங்களையும் வணங்கி 3.25 நாளிகை நாம் அந்த இடத்தில் உட்கார்ந்து வர அந்த சகல சௌபாக்கியங்களும் நமக்கு கிடைக்கும் என்பதில் துளியேனும் ஐயமில்லை. அனைவருக்கும் பயனுள்ள தகவலாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். இங்கு சென்று கும்பிட வேண்டிய நாள் திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை சென்று வழிபட்டு வர தாயாரின்
அனுகிரகத்தால் நாம் இழந்த சொத்துக்கள் திருமண ஆக வேண்டும் என்றாலும் வேண்டிக் கொள்ளலாம். நாம் என்ன நினைக்கின்றோமோ அதை நமக்கு தாயாரின் ஆசீர்வாதத்தால் இந்த பிரபஞ்சம் நமக்கு தரும் என்பதில் துளியேனும் ஐயம் இல்லை. இந்த பதிவு அனைவருக்கும் பயனுள்ளதாக என்று நினைக்கின்றேன். எனக்கு வாய்ப்பளித்த தமிழ்நாடு அகில உலக மகளிர் ஜோதிடரணி குழு கிருஷ்ணனி அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு, நான் நாமக்கல் மாவட்டத்திலிருந்து டாக்டர் பி ராஜாத்தி எம்ஏ அஸ்ட்ரோ பிஹெச்டி பேசுகின்றேன். தொடர்புக்கு 9790640171. வாழ்க பாரதம், பாரதம் வளர்க, ஜோதிடக்கலை நற்பவி உண்டாகட்டும்.